என்ன பதில் சொல்லணும்? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஸ்ரீநிதி, ஆண்டி வாங்க ஆண்டி. வீட்ல அப்பா அம்மா இல்ல? அப்பா இல்ல, ஆனா அம்மா இருக்காங்க. கூப்பிடு. அம்மா, அம்மா. வாங்க பல்லவி, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உட்காருங்க முதல்ல. என்ன ஆண்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்க 2 பேரோட என்கேஜ்மெண்ட் சிடி பார்த்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு முதல்ல அனுவா ருக்கு வந்தது எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே சிடியை நான் பார்க்க கூடாதுன்னு தடுத்தீங்க? இல்ல பல்லவி, அப்படிலாம் இல்ல பல்லவி. எனக்கு எல்லாம் தெரியும் காயத்ரி. அந்த சிடியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ருக்கு அணு கெட்டப்ல வந்தது எனக்கு தெரியும். அது வந்து ஆண்டி, ருக்கு ஆண்டி. நான் ருக்குவை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த சிடியை என்கிட்ட இருந்து மறைக்க பாத்தீங்களே, அது சரியான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். இல்ல ஆண்டி, எங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது ஆண்டி. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஸ்ரீநாத்துக்கு தெரியும். அதனாலதான் சிடியை என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கான். வாங்க ஆண்டி. அணு கெட்டப்ல ருக்கு வந்தது எனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிடியை கொடுக்க வேணாம்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னியா? உண்மையை சொல்லு ஸ்ரீநாத். சாரி ஆண்டி. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு எதுவும் ஆயக்கூடாதுல்ல, அதான். அணுவுக்கு உண்மை தெரியதான் போகுது. ஹலோ. நாளையில இருந்து என் மருமக ஸ்ரீநிதி தான் ஆபீஸ்க்கு வருவா. எதுக்கு பல்லவி? ஆபீஸ் வேலை எல்லாம் பார்க்கறது. யாருக்கு பதிலான்னு தெரியுமா? உங்க அருமை புள்ள அந்த சந்தோஷ்க்கு பதிலா. இனிமே அந்த சந்தோஷ் பையன் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. பல்லவி, சந்தோஷ் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவன் இப்படி விரட்டுற? காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? பல்லவி, ஸ்ரீநிதி வரட்டும், ஆபீஸ் வேலைகளை பார்க்கட்டும். நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்காக சந்தோஷம் ஏன்? இத பாருங்க, நான் முடிவு பண்ணதுதான். என்ன சத்தத்தையே காணோம்? புத்திர சோகம் பிடிச்சி ஆட்டுதோ? சரி, ஸ்ரீநிதி வரட்டும். சந்தோஷ் இனிமே ஆபீஸ்க்கு வரமாட்டான். போதுமா? ஆண்டி, இப்போ எதுக்கு ஆண்டி நீங்க என்ன போ சொல்றீங்க ஆபீஸ்க்கு? சந்தோஷ் அவனை பாத்துக்கிட்டுமே. இல்ல ஸ்ரீநிதி,
நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னப்பா இங்க வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? அந்த ரூமை இன்னைக்கே பூசி ஆனுப்பா. ஓனர் வர்ற நேரம் ஆகி போச்சு. யோ, என்னையா கலவை கொடுத்துருக்க? தப்பு தப்பா? என்ன தப்பு? ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு எத்தனை மூட்டை மணல் சேர்ப்ப? அந்த கணக்கெல்லாம் எங்களுக்கு எப்பவோ தெரியும். நீ சின்ன பையன், உன் வேலையை பார்த்துட்டு போ. செய்யற தொழில நேர்மை இல்ல, பேச்ச பாரு. உனக்கு இவ்வளவு திமிரா? இவ்வளோடு நிறுத்து. என்ன உன் வயசு சின்ன பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? என்ன சார் என்ன கைண்டி அடிக்கிறான் சார். இவன் யார் சார் என்ன அடிக்கிறதுக்கு? அவ இவன் சொன்னா மூஞ்சி முகரை பேத்துடுவேன். ஏய் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செய்ய துப்பு இல்ல. என்னதான்டா பிரச்சனை? கலவை சரியா போடாம எதிர்த்து பேசிட்டு இருக்கான். டேய் அதுக்காக நீ ஒரு கை நீட்டி அடிச்சிடுவியா? என்ன அங்கிள் நீ நீங்க? முதல்ல கிளம்பு. இல்ல அங்கிள். கிளம்புடா நீ. போ. இங்க பாரு, சின்ன பையன், அவன் அனுபவம் பத்தாது. அவன் பண்ணதான் மனசுல வச்சுக்காத, வேலையை பாரு. என் வயசு என்ன, இவெல்லாம் வந்து என் மேல கை வைக்கிறான். உங்களுக்காக விட்டேன். ராஜாராமா, நான் பெசநகர் சைட்லேருந்து தான் வரேன். அங்க சந்தோஷ். என்னடா ஏதாவது பிரச்சனையா? சந்தோஷ் மேஸ்திரிய சந்தோஷ் வேலையில் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதுக்காக அவர் கை நீட்டி அடித்தது தான் தப்பு. சில லேபரர்ஸ் இப்படி தான் நடந்துப்பாங்கன்ற உண்மை அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். எப்பதான் அவன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க போறானோ? ஒவ்வொரு விஷயத்தையும் அவனை அதனை தெரிஞ்சுக்கணும். நாமளா உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்க முடியும்? எல்லாம் அவனே தெரிஞ்சுப்பான்டா. அவன் இங்கே பாரு, நீ ஏதாவது அவசரப்பட்டு அவனை கேட்டு அவனை அப்செட் பண்ணிடாத. வேலையில் நியாயமாகவும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். நம்ம தொழிலில் அது முடியாது, கொஞ்சம் வளைவு சிலோட போகணுன்ற உண்மை அவனே புரிஞ்சுக்குவான். எங்க ஏற்கனவே பல்லவி சந்தோஷம் வச்சுதான் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவன் என்னடா அதை புரிஞ்சுக்காம பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு இருக்கான். மறுபடி பல்லவியால் ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணா. நாளையில இருந்து ஸ்ரீநிதி ஆபீஸ்க்கு வருவாளா, எல்லா வேலையும் அவ பாத்துக்குவாளா. சந்தோஷமான விஷயம் தானடா. இதுக்கும் சந்தோஷக்கும் என்ன சம்பந்தம்? பல்லவி தாண்டா சம்பந்தப்படுத்துறா. ஸ்ரீநிதி ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷ் ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? என்ன இழவிடாது. ஏன் பல்லவி இப்படிலாம் பண்றா? சந்தோஷ் மேல பல்லவிக்கு ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி? அதான் எனக்கும் தெரியல. கேட்டாலும் பல்லவி பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலடா. சுந்தர், ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அட கோமதி பாட்டி. பாட்டி, பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன்டா. நீ இன்னைக்கு காலேஜ் போலியா? இல்ல பாட்டி, இன்னைக்கு காலேஜ் லீவு. வீட்ல இருக்க போர் அடிச்சுச்சா, அதான் பாட்டியோட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்.
முன்னெல்லாம் அப்பா வீட்டுக்கு வருவார், ரொம்ப ஜாலியாக இருக்கும், டைம் போகிறதே தெரியாது. இப்பெல்லாம் அப்பாவை பார்க்காம ரொம்ப போர் அடிக்குது பாட்டி, மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன் பாட்டி, உங்களால் எப்படி அப்பாவை பிரிஞ்சு இவ்வளோ வருஷமாக தனியாக இருக்க முடிஞ்சுது? ரொம்ப கஷ்டமா இல்லை? அது எல்லாத்துக்கும் இந்த பெரிய மனுஷி தான் காரணம். இன்னைக்கு நீ, அனு, உங்க அம்மா எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு அந்த பயலை இவங்க பணத்தை காட்டி கெடுத்ததுதான் காரணம். பிரியா கிட்ட தப்பு தப்பா சொல்லி அவ மனசை கெடுக்காதீங்க. நான் உண்மைதானே சொல்றேன். மாப்பிள்ளையோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காக தான் நாங்கெல்லாம் இப்படி பண்ணோம். ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சே. சரி பிரியா, நேரமாச்சு, நான் வரேன். சரி பாட்டி. என்ன பாட்டி? ஒன்னும் இல்ல, வா போலாம். பாட்டி, பாட்டி பேசுனதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பாட்டியோட கேரக்டரும் அம்மாவோட கேரக்டரும் ஒரே மாதிரி தான், ரொம்ப பிடிவாத குணம். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே, வா போலாம். பாட்டி, நீங்க இப்படியே வீட்டுக்கு போங்க, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வந்துரு. ம் வரும்போது ஆட்டோல வந்துரு. ம் பர்ஸ் இந்தாம்மா. ம் சரி பாட்டி, போயிட்டு வரேன். May I come in? எஸ். ஹே பிரியா, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு நீயே பெர்மிஷன் கேட்கணுமா? என்ன சர்ப்ரைஸ், திடீர்னு வந்திருக்க? என்னமோ தெரியல, அப்பாவை பார்க்கணும் போலவே இருக்கு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆமா பிரியா, அப்பா அடிக்கடி வீட்டுக்கு வந்தா அந்த நினைப்பு வராதுல்ல? இப்ப நீ அவரை பார்க்கறதே எப்பயாவது தான்ல. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அம்மாவோட பிடிவாதம் இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா சேராதோன்னு பயமா இருக்கு. என்ன பிரியா நீ எதுக்கு இப்படி பேசுற? எப்பவுமே நம்பிக்கை விடக்கூடாது. மஞ்சு, உன்கிட்ட பேசும்போது நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கையா தான் இருக்கு, ஆனா தனிமையில இருந்தா எல்லாமே வெறுத்து போகுது. சரி, அதை விடு. அப்பா இப்ப ஆபீஸ்ல தான் இருப்பாரு, நம்ம வேணா அங்க போலாமா? வேணாம் மஞ்சு, பிஸ்னஸ் சம்மந்தமா நிறைய கிளைண்ட் வருவாங்க, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். வா சந்தோஷ். வாங்கண்ணே. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தா கேட்டுட்டு தான் வரேன். இப்ப என்ன, உனக்கு அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? ம் அப்பா ஃப்ரீயா இருக்காருன்னு இரு, கேட்டு சொல்றேன். சரி, நான் வந்துடுறேன். நீ செட்டில் பண்ணிட்டு சுந்தரம். அப்பா லைன் எங்கேஜ்டா இருக்கு. பரவாயில்லண்ணே, நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். ஹே பிரியா, அப்பா ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு வந்துட போறாரு, இருந்து பார்த்துட்டு போ. இல்ல மஞ்சு, அம்மாவுக்கு நான் இங்க வந்திருக்கிறது தெரியாது, அப்புறம் எங்க போனேன் யாரை கேட்டு போனேன்னு கேள்வி மேல கேள்வி வரும். இதெல்லாம் தேவையா? கொஞ்ச நேரம் இரு பிரியா, அப்பா மிஸ்ட் கால் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுவாரு. நான் சொல்லல. ஹலோ அப்பா. என்ன சந்தோஷ், என்ன காரியம் பண்ணிருக்க? சைட் மேஸ்திரி எதுக்கு அடிச்ச? அவர் எத்தனை வருஷமா நம்ம கிட்ட வேலை பார்க்கறாரு தெரியுமா? நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்ட. இனிமே நீ ஆபீஸ் பக்கம் வராத, புரியுதா? உன்னால எனக்கு தான் கெட்ட பேரு. அப்பா, கலவையை வேஸ்ட் பண்ணா கேட்டதுக்கு நீ எனக்கு வேலை சொல்லி தரியான்னு கேட்டான், அதான் டென்ஷன் ஆயிட்டம்பா. பேசுனா திருப்பி பேசணும். கை நீட்டுற பழக்கம் எங்க இருந்து வந்தது? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. சாரிப்பா, நான் எதுவும் தப்பு பண்ணல. அப்போ என் பேச்சுக்கு தான் மரியாதையா? என்னண்ணே, என்ன பிரச்சனை? அப்பா, பிரியா. முதல்ல நான் சொன்னதை செய். பிரியாவுக்கு என்னவா? அவ உங்களை பார்க்கணுமா? செல்ல அவகிட்ட கொடு. ஹலோ அப்பா. என்ன பிரியா? ஒன்றும் இல்லப்பா, சும்மாதான். சரி, நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். என்ன பிரியா நீ, உங்களதான்ப்பா பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே? அவர் ஏதோ கோவமா இருக்காரு, இப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்றது? என்ன பிரச்சனைனா, அப்பா எதுக்கு உங்களை சத்தம் போட்டாரு? அது வழக்கமா நடக்கிறது தான்.
சந்தோஷ், அப்பாவே பிரச்சனை இருக்காரு, இதுல நீ வேறயா? விடு, எனக்கும் பிரியாவுக்கும் காஃபி கிடைக்குமா? ஏன் அப்பா திட்டின திட்டுல தலைவலி வந்துருச்சா? பிரியா, அப்பா வந்துடுவாரு, இருந்து பார்த்துட்டு போ என்ன? நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். ம் சரிண்ணா. என்னால அங்கிள் ஆபீஸ்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கடவுளே, நீதான்ப்பா என்னை காப்பாத்தணும். என்ன ஸ்ரீநிதி? அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா? நீயே இப்படி சொன்னா எப்படிமா? பின் என்னம்மா, பல்லவி ஆண்டி தேவையில்லாம என்னை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்க. இதனால சந்தோஷ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் மனசு கஷ்டம் தானம்மா. எல்லாத்தையும் நீ சரி பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ ஆபீஸ்க்கு வரதுனால ராஜாராம் சாருக்கோ இல்ல சந்தோஷுக்கோ கோவமோ வருத்தமோ வரப்போறது இல்ல. கவலைப்படாம நீ கிளம்பு. இத நீ செய்யலன்னா பல்லவிக்கு உன் மேலேயும் கெட்ட அபிப்பிராயம் வரும். இப்போதைக்கு உன் மேல மட்டும்தான் பல்லவிக்கு நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் இருக்கு. அதை நீயே ஏமா கெடுத்துக்கணும்? அந்த ஒரு காரணத்துக்காக தாம்மா நான் இப்போ ஆபீஸ்க்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். என்ன ஸ்ரீநிதி, ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ம் ஆமா. ஏய், ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஏய், நீ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கவலைப்படாத, தைரியமா போ. ஆல் தி பெஸ்ட். என்னவோ நீ அம்மா எல்லாரும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா நான் செமையா சொதப்பிட்டு வந்து நிக்க போறேன்னு நினைக்கிறேன். என்னால தேவையில்லாம என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. ஏய், என்னது, எதுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுற? பி பாசிட்டிவ், எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ம், வா, நானும் உன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன். ஆமாம், வரேன். சரிப்பா. ஸ்ரீநிதி, நீ எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு வா, ஒரு பிரச்சனையும் வராது. சரிம்மா, போயிட்டு வா. பாய்மா. போயிட்டு வாமா.